ஆல்பாவையும் பீட்டாவையும் நினைத்தீர்களானால் நீங்கள் மிகவும் களிப்புடையவர்களாக இருப்பீர்கள். தந்தை மிகவும் களிப்பானவர். அதேபோல் குழந்தைகள் நாமும் களிப்புடையவர்களாக இருக்க வேண்டும். யார் இனிமை தன்மையை தமக்குள் கொண்டு இருப்பார்களோ, எங்கும் அங்கும் உண்மையான மகான்களாகி ஒவ்வொரு இதயங்களிலும் உயர்வான ஆத்மாவை காண்கின்றனர். ஒப்பிடுவதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அன்பை பரப்புவார்கள். கனிவான வார்த்தைகளாலும் மென்மையான பார்வையாலும் பரமாத்மாவின் பெயரை மகிமைப்படுத்துவார்கள். மதுசூதனனின் இனிமையின் மூலம் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வரிகளும் மீட்டெடுக்கப்படுகின்றது. யார் ஒருவர் தேன் போன்ற இனிமை தன்மையை தமக்குள் கொண்டிருப்பாரோ, அனைத்து காரியங்களிலும் வெற்றியை காண்பார்கள். தூய்மையான எண்ணங்கள் ஊடுருவும் போது தோல்விகள் தூரமாக தொலைந்து விடுகின்றது. இனிமையான குழந்தைகளை, மேன்மையாவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்னும் நற்குணங்களை அழைத்து விடுங்கள். எம்முடையதும் மற்றவருடையதும் கடந்தவைகளை முழுமையாக விட்டுவிடும் பொழுது மிகவும் லேசாக உணர்வீர்கள். சமஸ்காரங்கள் மென்மையாகவும் இலகுவாகவும் மாறி உட்காயங்கள் குணமாக ஆரம்பிக்கும். இனிமைத்தன்மையை கொண்ட ஆத்மாக்கள் மென்மையானவர்கள். அவர்களது செயலும் இனிமையால் பிரகாசிக்கும். அவர்களது கண்களில், வார்த்தைகளில், செயல்களில் அமைதியான ஒளியும் இனிமைத்தன்மையுடன் சேர்ந்த பணிவு மற்றும் தூய்மையும் உண்மையும் உங்களை உலக உபகாரியாகவும் மகாதானியாகவும் ஆசீர்வாதங்களை கொடுப்பவராகவும் அன்பையும் பரமாத்ம ஒளியையும் பரப்புகிறார்கள். இனிமையான குழந்தைகளே, மேன்மையாவதற்கு இனிமைத்தன்மையையும் பணிவையும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தைகள் உண்மைகளாலும் இனிமையாலும் நிரம்பட்டும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் பொக்கிஷமாக உருவாக்குங்கள். உங்கள் ஒவ்வொரு சொற்களால் குவிந்த அடையாளங்கள் உங்களை உயர்வடையச் செய்யும், உத்வேகிக்கும், மேம்படையச் செய்யும். அவை வெறுமனே வார்த்தைகள் அல்ல, ஆனால் ஆழமாக பொழியும் முத்துக்கள். கேட்பவர்களை கருணையுடன் கதைப்பதற்கு, உயர்வடையச் செய்வதற்கு, வெல்வதற்கு உத்வேகித்து தூண்டுகிறது. உங்களது அன்பான வார்த்தைகளின் அதிர்வலைகள் ஆத்மாக்களை அருகாமைக்கு கொண்டு செல்கின்றது. தூய்மையான இனிமையின் சக்தியானது ஆத்மாக்களை வழிநடத்துகின்றது. இனிமையான குழந்தைகளே, மேன்மையானவர்கள் ஆவதற்கு இனிமை மற்றும் பணிவின் நற்குணங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஓ ஆத்மாக்களே, அனைவருக்காகவும் உயர்வான எண்ணங்களை கொண்டிருங்கள். தந்தையைப் போல் கருணை உள்ளம் மற்றும் மேன்மையான எண்ணங்கள் கொண்டு சதா அன்புடனும் அனைவரையும் போற்றுபவர்களாகவும் ஆகுங்கள். இப்பொழுது உங்களது இயல்பானது மாற்றம் அடையட்டும். கூர்மையான வலிமையான அனைத்தையும் விட்டுவிடுங்கள்.
இறைவனது இனிமையானது உங்களது விதிமுறையாகட்டும். கடுமைத்தன்மையானது ஒரு பாரமான தடையாகும். ஆனால் இனிமையானது தெளிவான பாதையை உருவாக்கும். தந்தையின் அன்பான இயல்பை ஏற்றுக்கொள்வதனால் அவரது அருகாமையை உங்களால் உணர முடியும். இனிமையான குழந்தைகளே, மேன்மையானவர்கள் ஆவதற்கு இனிமை மற்றும் பணிவின் நற்குணங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உலகிச் செயல்களால் அனுபவம் செய்யப்படும் இனிமையானது தற்காலிகமானது. ஆனால் நீங்கள் இனிமையின் சொரூபமாகும் போது மகிழ்ச்சியானது நிலையானதொரு பிரகாசமாகின்றது. உங்களது உதடுகளில் ஓடும் தேனானது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அமைதியை கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கான வார்த்தைகளின் பரிசானது துக்கத்தை மெதுவாக அழித்து விடுகின்றது. இனிமையான திருஷ்டியின் வார்த்தைகளாலும் செயல்களாலும் இந்த தெய்வீகமான கலையை தொடருங்கள். நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு ஆத்மாவையும் இனிமையாக்கி அன்பான இதயத்துடன் ஆளுங்கள். இனிமையான குழந்தைகளே, மேன்மையானவர்கள் ஆவதற்கு இனிமை மற்றும் பணிவின் நற்குணங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள்.